கர்த்தருடைய மகா பரிசு நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட தேவன் தந்த இந்த பரிசுத்த ஈவுக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும். ஒவ்வொரு காலை பொழுதும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிற தயவுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த கிருபையை நம்மளுக்கு தந்து அவர் வழி நடத்தி அவர் நம்மளை நித்தம் அன்பு கூறுவதன் மூலமாக தான் அவர் அவருடைய ஆலோசனைகள் வழியாக நம்மளை நடத்தி வருவார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளில் கூட நம்ம தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நபர் அரசர்களின் காலத்தில் வரும் முதல் அரசரான சவுல். இவர் நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தபடியாக சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்ட முதல் இஸ்ரவேல் ராஜா ஆவார். இவரோட பெயரின் பொருள் பார்த்தோன்னா கேட்கப்பட்டவர் என்று அர்த்தமாம். சவுல் என்றால் கேட்கப்பட்டவர். வம்சம் இவர் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த கீஷ் என்பவருடைய குமாரன். இவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது கடவுள் இவரையே சாமுவேல் தீர்க்கதரிசனி மூலமாக தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்ய வைத்தார். இவருடைய தோற்றம் மற்ற எல்லா ஜனங்களையும் பார்க்கும் இவர் உயரமாகவும் அழகாகவும் இருப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவருடைய எழுச்சி, சாமுவேலுடைய எழுச்சின்னு பார்த்தோன்னா முதலாவதாக அபிஷேகம். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சவுல். இவருடைய சாமுவேலால் சவுலின் தலையில் தைலத்தை ஊற்றி அவரை இஸ்ரவேலோட முதல் ராஜாவாக சவுலானவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரோட மாற்றம் கர்த்தர் சவுலுக்கு இருதயத்தை மாற்றி அவனை ஒரு புதிய மனுஷனாக ஆக்கினாராம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கியதாக அவர் தீர்க்க தரிசனம் சொன்னாராம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது தேவன் முதலாவதாக ஒரு மனுஷனை தொட நினைக்கும் பொழுது, மாற்ற நினைக்கும் பொழுது அவனுடைய இருதயத்தை தான் கடவுள் முதலாவது தொடுவார். நம்ம பெண்களை குறித்து தியானித்திருக்கும் பொழுது கூட எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம் இந்த லீதியாள் என்ற பெண். அந்த லீதியாளோட பெண் அவள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவளுடைய இருதயம் தான் முதலாவதாக கடவுள் திறந்தருளினார். அதன் நிமித்தமாக அவளும் அவள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு கடவுளை ஏற்றுக்கொண்டதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆமாம், தேவன் நம்ம முதல்ல திறக்கணும்னு நினைக்கும் போது அவர் நம்மளுடைய இருதயத்தை தான் திறப்பாராம். அவரோட வார்த்தை உள்ள போனார், ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரட்சிக்கப்பட்டு இங்க பாருங்க சவுல் புதிய மனுஷனாக மாற்றப்பட்டதை நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆரம்ப வெற்றி. இவர் அம்லேக்கிற்கு எதிராக போரில் வெற்றி பெற்று சவுலை ஒரு வலிமையான தலைவராக நிறுத்தினார். அம்லேக்கியரில் இவங்க அம்மோனியர்களுக்கு எதிராக சவுல் போராடி தன்னுடைய முதல் வெற்றியை வாகை சூட்டினது தான் சவுளுடைய எழுச்சி. அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது சவுளுடைய வீழ்ச்சி. ஆமாம், நம்ம பார்த்துட்டு வர நபர்கள் எல்லாரையுமே நம்ம பார்க்கும்பொழுது ஒரு கடவுள் அவர்களை அற்புதமாய் வழிநடத்தி அவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை நிலைநிறுத்தி வைப்பார். ஆனால் அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு தங்களை மாயைக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலமாக வீழ்ச்சியை அடைகிறார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்பொழுது நம்ம இவர்களோட வீழ்ச்சியை மட்டும் பார்க்கிறோம், ஆனால் தேவன் அந்த நேரத்தில் எவ்வளவு மனம் உடைந்து போவார் என்று நம்ம பார்ப்பதை மறந்து விடுகிறோம். தேவனுடைய மனம் எப்படியாக அங்கே நொடுக்கப்படும் என்பதை குறித்து நம்ம பார்க்க மறந்து விடுகிறோம். நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் அநேக முறை தேவனை காயப்படுத்துகிறோம். அவர் எவ்வளவா நம்மளை ஆசீர்வாதமாக வைக்கிறார். இப்போ கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவங்களை யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இது எவ்வளவு தேவன் அற்புதமாய் வழி நடத்திருக்கிறார். இப்போ நம்ம இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நமக்கு தகுதியானவங்களா நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம செய்த பாவங்களுக்காக என்னைக்கோ நம்ம அழிந்து போயிருக்கணும். ஆனால் தேவன் இவ்வளவு அழகாக இவ்வளவு அற்புதமாய் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். வெறும் உலகத்தரமான பணம், பொருள், வீடு, காசு மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் உயிரோடு எழுப்பி அவருடைய கிருபையும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவரோட பிரசன்னத்தை நித்தம் நம்மளுக்கு தராரு பாருங்க. அதுதான் உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற நம்மளுக்கு தகுதியானவர்களாக நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம செய்த பாவங்களுக்கு முன்பாக
இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஈடானதா நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நிச்சயமா கிடையாது. ஆனா இது தேவனுடைய தயவு நிமித்தமே நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறோம். தேவனுடைய தயவு நிமித்தமே அவர் நம்மளோட பாவங்களும் அக்கிரமங்களும் நினையாமல் இருப்பது நிமித்தமே இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நித்தம் நம்மளுக்கு நன்றியா இருக்கணுமே தவிர, இவர்களை குறித்து நம்ம தியானிக்கும் போது இவர்களுடைய எழுச்சியை மட்டும் பார்க்கக்கூடாது, இவர்களோட ஆசீர்வாதங்களை மட்டும் பார்க்கக்கூடாது, இவர்களோட வீழ்ச்சிகளை தான் நம்ம மிக கவனமாக பார்க்க வேண்டும். இவர்கள் விழுவதற்கு முக்காவாசி காரணங்கள் நம்ம 99% நம்ம பார்த்தோம்னா கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை, கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறது, உலகத்தரமான காரியங்களுக்கு தன் வாழ்க்கையில இடம் கொடுக்குவதன் மூலமாக தான் இவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள். இந்த சவுலின் வீழ்ச்சிக்கும் பார்த்தோன்னா கர்த்தருடைய முழுமையாக கீழ்ப்படியாதது, கர்த்தருடைய கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படியாதது தான் இவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. முதலாவது தவறு பார்த்தோன்னா சவுலுக்காக சாமுவேலுக்காக காத்திருக்காமல் தகன பலி செலுத்துவதன் மூலம் ஆசாரிய முறைமையை மீறினார். இந்த வெற்றியின் பிறகு சாமுவேல் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி சவுல் தகன பலி செலுத்தணும், அதை செலுத்தணும். ஆனால் அந்த ஆசாரிய முறைப்படி சாமுவேல் அபிஷேகம் பண்ண சாமுவேல் அந்த இடத்துல இருக்கணும். ஆனால் இவர் தன்னுடைய பெருமிதத்தின் நிமித்தமாய் தானே செலுத்தியது தான் முதல் தவறு. இரண்டாவது தவறு பார்த்தோன்னா அமலேக்கியரை தேவன் முற்றிலுமாய் நிர்மூலமாக்க சொன்னார். ஆனால் தேவனுடைய கட்டளையை மீறி அவன் நல்ல ஆடு மாடுகளையும் ராஜாவையும் உயிரோடு விட்டு வைத்திருந்தாராம். இதுதான் அவனுடைய தற்பெருமை. அவன் ஜெயத்தினா எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்ற இது கர்த்தருடைய ஞானம், ஆவிக்குரிய ஞானம் நமக்கு வேணும். தேவன் நம்மளுக்கு என்ன உணர்த்துறாரோ அதை நம்மளுக்கு கேள்வி கேட்க நம்மளுக்கு உரிமையே கிடையாதுங்க. ஏன்னா அவருடைய ஞானத்தை நம்மளுக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் அவர் தந்த ஞானம். அப்ப அவருக்கு எவ்வளவு அதீதமான ஒரு ஞானம் இருக்கும் என்று நம்ம யோசிக்க வேண்டும். அவர் ஒரு காரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார், ஒரு காரியத்தை நம்மளுக்கு செய் என்று சொல்லுகிறார் என்றால் அதை கண்ணை மூடிக்கிட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அதை செய்யணும். நம்ம உலகத்தனமான நம்ம ஞானத்தை வச்சு நம்ம டெஸ்ட் பண்றோன்ற பேர்ல நம்ம அதை ஆராய ஆரம்பித்தோம்னா அது நம்மளுக்கு தோல்வியை தான் கொண்டு போய் சேர்க்கும். அது கர்த்தருடைய கோபத்துக்கு தான் நம்மளை ஆளாக்குமே தவிர நன்மைக்கு எதுவாய் முடியவே முடியாது. இங்க இவன் செய்த இரண்டாவது பாவம் அதுதான். இதனோட விளைவு பார்க்கும்போது சாமுவேல் சொல்லுகிறாரு, பலி செலுத்துவதை பார்க்கிலும் கீழ்ப்படித்ததிலே உத்தமம். நீ பலி 1000 செலுத்தலாம், அதெல்லாம் விட உத்தமமே மேல். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம காணிக்கை அள்ளி அள்ளி கொடுக்கலாம். சண்டே சர்ச்சுக்கு போகிற, பைபிள் படிக்கிற, ஜாப் பண்ணுறேன்னு சொல்லலாம். அதெல்லாம் இல்லைங்க. அது எல்லாத்தையும் விட மேன்மையானது, உத்தமமானது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா என்பதை நாமளே இன்று ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் நம்மளுக்கு எச்சரிக்கிறார். அதன் நிமித்தமா இந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் சவுலின் மீது தேவன் கோபம் கொண்டாரு. அவரை ராஜாவாக இருந்து கீழே இறக்க நினைத்தார். அதனால தான் இந்த சவுலுக்கே தெரியாம தாவீதானவர் சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. சாமுவேல் தேவன் கொடுத்த கட்டளையின் பிரகாரம் சாமுவேல் சென்று தாவீதை சவுல் ராஜாவா இருக்கும் பொழுதே தாவீதை சிறு வயதிலே சாமுவேல் சென்று கர்த்தரின் வார்த்தைக்கு இணங்க அபிஷேகம் செய்தார். அவ்வளவாய் தேவன் சவுலின் மீது கோபம் கொண்டு இருந்தார். இந்த சவுலோட இறுதி நாட்கள் பார்க்கும்பொழுது பொறாமை. அங்க தாவீது நம்மளுக்கு தெரியும், தாவீது கோலியாத் கதை நம்மளுக்கு தெரியும். இந்த தாவீதை கோலியாத்தை எதிர்த்து யாருமே சண்டை போட ஆள் இல்லாத பொழுது, எல்லாருமே பயந்து இருந்த பொழுது ஆல்மோஸ்ட் இந்த சவுல் தன்னை விட்டு விடலாம், அவங்களிடத்துல ஒப்படைத்து விடலாம் என்று நினைத்திருந்த போது இந்த தாவீது சென்று நான் அவனுக்கு எதிராக போகிறேன், என்னுள் இருக்கிறவர் பெரியவர் என்று அவன் சொன்னான். அதன் நிமித்தம் தாவீதும் சென்றான். கோலியாத்தை குழாங்களாலே அடித்து தேவனுடைய கிருபையினால் அவனை ஜெயித்த கதையெல்லாம் தெரியும் நமக்கு. ஸோ இதன் பின்பு என்ன ஆச்சுன்னா, தாவீதை அந்த ஊர் மக்கள் மிகவும் புகழ்ந்தார்கள்.
நாட்கள் போக 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 வந்து தாவீதும் வளர்ந்தான். அந்த ஊர்ல வந்து அவனுக்கு மிக பெருமையான புகழ் வந்து உண்டாயிருந்தது. இதை கண்டு சவுலானவன் வந்து பொறாமை கொண்டானாம். இவன் வந்து தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாமே வந்து காட்டிலும் தாவீதுக்கு அதிகமாய் கிடைக்கிறது என்று அவன் மீது வந்து பொறாமை கொண்டதை நம்ம பார்க்க முடிகிறது. இது நிமித்தம் அசுத்தாவி கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீங்கினது, ஒரு பொல்லாத ஆவி அவனை அலைக்கழித்தது. கர்த்தருடைய ஆவி நம்ம பார்க்கும்போது அவனை அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் அவனுடைய இருதயத்தை மாற்றி அவனை ஒரு புதிய மனுஷனா ஆக்கி கர்த்தருடைய ஆவி வந்து அவனுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமையாய்க்கு தேவனை விட்டு விலகி வந்து அவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த பொழுது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருடைய ஆவி வந்து வெளியில போயிடுச்சு. வெளியில போனோடனே என்ன ஆகும், அழைப்பே இல்லாமல் பிசாசோட ஆவி வந்து அவனுக்குள்ள அலக்களிக்கிற ஆவி வந்து அவனுக்குள்ள புகுந்தது. அதனால அவன் என்ன பண்ணான், தாவீதை வந்து கொல்லணும் என்று நினைத்தான். தாவீதின் மீது பொறாமை கொண்டான். ஏன்னா வந்து தாவீதுக்கு ஊர் மக்கள் வந்து அநேகர் அவரை புகழ்கிறார்கள் என்ற அந்த பொறாமையின் ஆவி அவனுக்குள்ள வந்தது. கொல்லணும்ன்ற ஆவி, இன்னும் மேன்மேலும் பாவம் பண்ணுகிறோன்ற ஆவி வந்து அவனுக்கு வந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. இவனோட மரணம் வந்து பெலிஸ்தியருடனான கீழ்போ மலை பேரில் காயமடைந்து எதிரிகளிடம் வந்து பிடிபடக்கூடாது என்பதற்காக தன் வாள் மேல் விழுந்து தற்கொலை செய்து கொண்டானாம். பார்த்தீங்களா, அவனோட இது எப்படி இருந்தது, வெற்றி வாகை சூடிய சவுல் வந்து கடைசியில் எதிரிக்கிட்ட தோக்கக்கூடாது என்று தன் வாள் மீதே தான் விழுந்து வந்து தற்கொலை செய்து கொண்டதுதான் அவனுடைய முடிவாக இருந்தது. ஸோ இவரிடம் இருந்து நம்ம கற்கும் பாடங்கள் என்ன? தேவன் நம்மளுக்கு 3 பாடங்களை இன்றைய நாளில் கூட சொல்லும்படியாய் எச்சரிக்கிறார். முதலாவதாக கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் வந்து பலிகளை விட, காணிக்கைகளை விட, நம்மளோட வாழ்க்கை முறைமைகளை விட கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமான ஒன்று. இந்த லென் நாட்கள் இருக்கிற நாம கூட இன்றைய நாளில் ஒரு வந்து நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவோம். தேவனுக்கு கீழ்ப்படிவது முதலாவதாக. அவருக்கு கீழ்ப்படிதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படிவது தான் நம்மளோட மிக பெரிய ஒரு கடமையாய் காணப்படுகிறது. அந்த கீழ்ப்படியாமை நம்மளை விட்டு போச்சுன்னா தேவனோட ஆவி நம்மளை விட்டு போய்விடும். அதன் பின்பு வந்து தேவனோட ஆவி இம்மை பொழுது நம்மளை விட்டு போனாலும் வந்து பிசாசு காத்திருப்பான் நமக்குள்ள வந்து நம்மளை அழைக்க. அது ஒருபோது நம்மளுக்கு இடம் கொடுக்காதபடி தேவனிடத்தில் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அவருடைய வார்த்தைகளை கண்மூடித்தனமாக நம்பி அவரை கீழ்ப்படிங்க. தேவனோட ஆவி எப்பொழுதும் நம்மளிடத்துல இருக்கும். 2வதாக தாழ்மை. அதிகாரமும் புகழும் நமக்கு வந்தாலும் அந்த தாழ்மை வந்து எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருக்கணும். இந்த சவுலானவன் வந்து அப்படிதான், அவன் தாழ்மையா இருந்தானா அவனுக்கு அதிகாரம், அவனை வெற்றி பெற்றதுனால வந்த புகழ், இது எல்லாமே வந்து அவனுக்கு அந்த தாழ்மையை போட்டது நிமித்தம் தான், அந்த தாழ்மை அவனை விட்டு தூரம் போயினது நிமித்தம் தான் சாமுவேல் இல்லாமல் அவன் தகன பலியை செலுத்தினான். அந்த தாழ்மை இல்லாததான் கடவுள் வந்து சொல்லியும் வந்து அமலேக்கரை விட்டு வைத்து அவரை கீழ்ப்படியாமல் இருந்தான். ஸோ அந்த தாழ்மை நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் தேவனுடைய அன்பும் அரவணைப்பும் நம்மளோடு இருக்கும். அந்த தாழ்மை போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உலகத்தனமாக நம்மளுக்கு பெருமை வந்து கிரீடமாய் வந்துவிடும். அந்த பெருமை தேவன் வெறுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் வெறுக்கக்கூடியது நம்மளோட தற்பெருமையை. அப்போ தாழ்மை இருந்தால் மாத்திரம்தான் தேவன் நம்மளோடு இருந்து ஆவி நம்மளோடு இருந்து ஆசீர்வதிப்பார். 3வதாக பொறாமை. மற்றவர்களின் மீது கொள்ளும் பொறாமை. இந்த பொறாமையின் ஆவி அவனுக்குள்ளே எப்போ வந்தது? கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு வெளியில போச்சு. ஆட்டோமேட்டிக்காக அலக்கழிக்கிற எல்லா ஆவியும் அவனுக்குள்ள புகுந்துச்சு. பொறாமையின் ஆவி, கொலை செய்கிற ஆவி, எல்லா ஆவியும் அவனுக்குள்ள வந்து விட்டது. ஸோ தேவனிடத்தில் நம்ம கீழ்ப்படிந்து அவரிடத்தில் அன்பா இருந்து அவர் சொல்படி கேட்டு நடந்துமானால் தேவனோட ஆவி நித்தம் நம்மளோட இருக்கும். அவரோட ஆவி நமக்குள்ள இருக்கும் போது நித்தம் அது நம்மளை வழிநடத்தும். அவர் ஒரு ஆலோசனையின் கர்த்தராய் இருந்து நம்மளை வழிநடத்துவார். இன்றைய நாளில் கூட நம்ம கேட்போமா, கர்த்தரிடத்தில் நாமே ஆராய்ந்து பார்ப்போமா, கர்த்தருடைய சமூகத்தில் அவர் வந்து நம்மளை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் தேவனை நம்ம எத்தனை முறை காயப்படுத்துகிறோம். அதிலிருந்து நம்ம இந்த 10 டேஸில் நம்மளை நாம மாற்றிக்கொள்ளலாமா? நம்மளோட பாவத்திலிருந்து வெளியில வந்து தேவன் இவ்வளவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிற தேவன்
நம்மை உயிரோடு வைத்திருக்கிற தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தும் வகையில் அவருக்கு நம்மளை கீழ்ப்படிந்து நடப்போமா, அவர் சொல்படி கேட்டு நடப்போமா. அவர் வேற என்ன கேட்கல நம்ம கிட்ட, அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு மேலே அன்பாக இருக்கணும். அவரை முன்வைத்து காரியங்களை செய்யும்போது நம்ம வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணும் தான் தேவன் இவ்வளவு காரியங்களை நம்மளுக்கு உணர்த்துகிறார். அதன்படி நம்ம செய்வோமா. இன்று கூட ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கும் பொழுது கூட நம்மளோட பாவங்களை நம்ம விட்டு விட்டு தேவனுக்கு கீழ்ப்படியும்படியே நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிக்கலாம். அப்பா, நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே அப்பா, இந்த நல்ல வேலை வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ ராஜா அப்பா தகப்பனே, இன்றைய நாளில் கூட சவுளை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி அப்பா. அவருடைய வாழ்க்கையில் இருந்து அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட அப்பா அப்பா எழுச்சியும் வீழ்ச்சிக்காகவும் நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, நீரப்பா நாங்கள் இருக்கும் இந்த இடத்திற்கு அப்பா அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு அப்பா நாங்கள் கொஞ்சமும் தகுதியற்றவர்கள் அப்பா. ஆனாலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டு அப்பா எங்களை இவ்வளவாய் ஆசீர்வதித்து ஒவ்வொரு காலை பொழுதும் எங்களை தட்டி எழுப்பி உங்களுடைய கிருபையை தரீரே அப்பா. அதுவே எங்கள் வாழ்க்கையில் பெரும் ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்பா. அதற்காய் நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் கூட அப்பா உம்மை காயப்படுத்தாமல் உம்மை பாரப்படுத்தாமல் அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையாய் அப்பா சொல்படி கேட்டு உமக்கு பயந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் எங்களை பயன்படுத்துங்க ராஜா. அப்பா நீர் எங்கள் தகப்பனும் தாயுமாய் இருக்கிறீர் அப்பா. நீர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீர். அந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. பிசாசானவன் வஞ்சனைக்கு அப்பா இந்த உலகத்தரமான காரியத்திற்கு நாங்கள் இடம் கொடாமல் அப்பா அதற்கு நாங்கள் எங்களை அப்பா தாழ்த்தி விடாமல் ராஜா உம்மிடத்தில் மட்டும் நாங்கள் தாழ்மையாக இருக்கவும் அப்பா. உம்மோட பாதப்படியில் மாத்திரம் நாங்கள் தாழ்மையாக இருக்கும்படி எங்களை எடுத்து பயன்படுத்துங்க டேடி அப்பா. ராஜா உம்மில் நாங்கள் அப்பா அப்பா கீழ்ப்படிந்து இருக்க உம்மோட நாமம் எங்களின் மகிமைப்படும்படியாய் நாங்கள் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. நாங்கள் உம்மோடு நித்தம் இருக்கவும் உம் ஆவி எங்களோடு நித்தம் இருக்கவும் கிருபை பாராட்டுங்க ராஜா. நீரே எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க அப்பா. கேட்டது கேட்க மறந்து கொடி கொடுக்க சித்தமாயிருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திலும் ஜெப தகப்பனே. ஆமென். ஆமென்.